ஓகே. ஸோ இதில் ஒரு முக்கியமான ரூல் வந்துட்டு இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். ஸோ சப்ஜெக்ட் ஃபார்ம் வந்துட்டு நம்ம சப்ஜெக்ட் ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வேர்புக்கு முன்னாடி தான் நம்ம சப்ஜெக்ட் ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதாவது ஐ, மீ, மை. ஸோ ஐங்கிறது என்ன ஃபார்மு? சப்ஜெக்ட் ஃபார்மா? மீ ஆப்ஜெக்ட் ஃபார்மா? ஸோ இப்போ இந்த மீ அப்படிங்கிறது வந்துட்டு எப்போவுமே எப்படி தான் வரணும்? ஆப்ஜெக்டாக தான் வரணும். ஐங்கிறது எப்போவுமே எப்படி தான் வரணும்? சப்ஜெக்டாக தான் வரணும். ஸோ சப்ஜெக்ட்டுங்கிறது எப்போவுமே எப்படி தான் இருக்கும்? வேர்புக்கு முன்னாடி தான் இருக்கும். ஆப்ஜெக்ட்டுங்கிறது எப்படி இருக்கும்? வேர்புக்கு பின்னாடி தான் இருக்கும். சரிங்களா? இதை வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணும். இதை வச்சு ஒரு சில சென்டென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ மீ அண்ட் ரவி வென்ட் டு ஸ்கூல். இதை பார்க்கறதுக்கு ரொம்பவுமே கரெக்டாக இருக்கும். ஆனால் மீங்கிறது வந்து என்னது? ஆப்ஜெக்ட் ஃபார்மு. சரிங்களா? ஸோ ஆப்ஜெக்ட் ஃபார்ம். ஸோ அப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஐ அண்ட் ரவி வென்ட் டு ஸ்கூல் அல்லது ரவி அண்ட் ஐ வென்ட் டு ஸ்கூல் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டு. மீ அண்ட் ரவி அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா இந்த இடத்துல இந்த மீங்கிறது எதுக்கு முன்னாடி வருது? வேர்புக்கு முன்னாடி வருது. ஸோ வேர்புக்கு முன்னாடி வருதுன்னா இதை வந்து எப்படி தான் இருக்கணும்? சப்ஜெக்டிவ் ஃபார்மில் தான் இருக்கணும். சப்ஜெக்டிவ் ஃபார்ம் ஆஃப் மீ வந்துட்டு என்னது? ஐ. கரெக்டாக? ஸோ த டீச்சர் ஸ்கோல்டட் ரவி அண்ட் ஐ. இந்த இடத்துல ஸ்கோல்டடுங்கிறது தான் வேர்பு. ஸோ ஸ்கோல்டட்னா திட்டுறாங்க. த டீச்சர் திட்டுறாங்க யாரையா? ரவியையும் நானையும் அப்படின்னு சொல்லலாமா? ரவியையும் நான் ஐனா என்னது? நான். ஸோ அப்படி சொல்ல மாட்டேன் தானே? ரவியையும் நானையும் திட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக? தப்பு. ஸோ ரவியையும் என்னையும் அப்படின்னு சொன்னால் தானே கரெக்டு. ரவியையும் என்னையும் திட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் தானே கரெக்டு. ஸோ அதுதான் மீ. ஸோ என்னை. ஸோ ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும்னு நினச்சிருக்கேன். ஸோ புரிஞ்சுதுங்களா? இதை வந்து நமக்கு நிறைய இடங்களில் இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. எரர் ஸ்பாட்டிங்லலாம் இந்த மாதிரியே கொடுத்துருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ரவி அண்ட் ஐயே பார்க்குறது கரெக்டாக தானே தெரியுது உங்களுக்கு. ஸோ ரவி அண்ட் ஐயே கரெக்டாக தான் இருக்க மாதிரி தோணும். ஆனால் வந்துட்டு அது தப்பு. ஏன்னா வேர்புக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபார்ம் எப்படி தான் இருக்கணும்னா ப்ரொனவுனு அப்ஜெக்டிவ் ஃபார்மில் தான் இருக்கணும். ஸோ மீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணுமே தவிர எப்படி இருக்கக்கூடாது? ஐன்னு இருக்கக்கூடாது. ஐங்கிறது சப்ஜெக்டிவ் ஃபார்ம். வேர்புக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அது எப்படி தான் இருக்கணும்? சப்ஜெக்டிவ் ஃபார்மாக தான் இருக்கணும். ஐயாக தான் இருக்கணும். வேர்புக்கு பின்னாடி வருதுன்னா ஆப்ஜெக்டிவ் ஃபார்ம் மீயாக தான் இருக்கணும். சரிங்களா? அது மாற்றி மாற்றி போடுறோம் அப்படின்னா அது கிராமட்டிக்கலி மிஸ்டேக். சரிங்களா? கிராமட்டிக்கல் மிஸ்டேக் தான். சரி. ஸோ இப்போ இந்த கொஷின் வந்து பாருங்கள். ரமேஷ், மீ அண்ட் ரமேஷ் வெண்ட் தேர். இந்த இடத்துல மீ அண்ட் ரமேஷ்னு வந்திருக்கா? இந்த இடத்துல மீ வந்து தப்பா கரெக்டா? மீ தப்பா கரெக்டா? எதுங்க சார்? மீ. ஸோ மீ வந்துட்டு தப்பு. ஏன்னா இது வந்துட்டு வெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்புக்கு முன்னாடி இருக்குது. ஸோ முன்னாடி இருக்கனால இது ஆப்ஜெக்ட் வந்துட்டு வேர்புக்கு முன்னாடி வரக்கூடாது. சப்ஜெக்ட் தான் வந்து வரணும். சப்பா ஐ தான் வந்து அந்த இடத்துல வரணும். சரியா? ஸோ எவ்ரி ஒன் ஹாவ் கம்ப்ளீட்டட். ஸோ எவ்ரி ஒன்னுங்கிறது எப்போவுமே என்னென்னு சொன்னேன்? சிங்குலர்னு சொன்னேன். ஸோ சிங்குலர்னா சிங்குலர் வேர்ப் ஹேஸ் தான் வந்து வரணும். ஹாவ் வரக்கூடாது. ஹாவ்ங்கிறது ப்ளூரல் வேர்ப். She herself did the homework herself. ஸோ she herself அப்படிங்கிறது தேவையில்லை. she did the homework herself அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டு. ஸோ திஸ் புக்ஸ் ஆர் மைன். ஸோ திஸ் புக்ஸ் அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா இந்த இடத்துல புக்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்குது? ப்ளூரலில் இருக்குது. ஸோ அப்போ தீஸ் புக்ஸ் ஆர் மைன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கரெக்ட். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் என்னது அப்படின்னா பர்சனல் ப்ரொனவுனில் ஒரு 5 சென்டென்ஸ், பொசசிவ் ப்ரொனவுனில் ஒரு 5 சென்டென்ஸ், ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனில் ஒரு 5 சென்டென்ஸ், ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் ஒரு 5 சென்டென்ஸ், இன்டெஃபினட் ப்ரொனவுனில் ஒரு 5 சென்டென்ஸ். இது எல்லாத்தையும் எழுதிட்டு அந்த 5 சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொனவுன்ஸை அண்டர்லைன் பண்ணி நமக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. நம்ம குரூப் எனக்கு டிஎம் பண்ணிடுறேன், டைரக்ட் மெசேஜ் பண்ணியிருக்கேன் எல்லோரும். சரியா? சரி, இதை இன்றைக்கி பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணிடுங்க. சரி, ஏன்னா வந்துட்டு நீங்கள் இதை பண்ணினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குதா இல்லையா அப்படிங்கிறதே தெரியும். அட்லீஸ்ட் இது நீங்கள் வந்துட்டு
பண்ணினீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு சில புரியாத விஷயங்கள்லாம் கூட புரியும். ஒருவேளை நீங்கள் கிளாஸே கவனிக்கலனாலுமே கூட ஜஸ்ட் இதை நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிரும். சரியா? நமக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த லெவலில் கிராமர்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலில் கிராமர்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? ஒரு சிலதான் புரியாத மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல நான் வந்து ப்ரொனவுன்னு சொல்லுவேன், நவுன்னு சொல்லுவேன், அட்ஜெக்டிவ்னு சொல்லுவேன். அப்போ வந்துட்டு அதெல்லாம் அந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இது உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். சரியா? அங்கே போய் நான் அந்த இடத்துல பொசசிவ் ப்ரொனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க போகிறதில்ல. ஜஸ்ட் ப்ரொனவுன்னு சொன்னோன்னா அது ப்ரொனவுன்னா என்ன அப்படிங்கிறதுனாச்சும் உங்களுக்கு தெரியணும். ஜஸ்ட் இந்த ஹோம்ஒர்க் வந்து எல்லாருமே பண்ணியிருக்கேன். சரியா? இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எப்போக்குள்ளே அனுப்பலாம்? ஒரு 10:30 வரையும் உட்காந்து எழுதி 10:30க்குள்ளே முடிச்சுட்டு அனுப்பிச்சிடுறீங்களா?